m power a divided by m power b the whole power a plus b into m power b divided by m power c the whole power b plus c into m power c divided by m power a the whole power c plus a into 1 by m. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. ஒரு ஸ்டெப் மட்டும் பாத்தீங்கன்னா m power a divided by m power b க்கு ஜெனரல் ஃபார்முலா m பவர் பேஸ் 2 ஈக்குவலா இருந்தா மேல என்ன பண்ணணும் a minus b போடணும். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த கணக்கு போட போறோம். இந்த ரெண்டுத்தோட பேஸ் ஈக்குவலா இருக்கு இல்லையா, ஸோ ஒரே ஒரு m போட்டு இந்த a b எப்படி எழுதலாம், a minus b ன்னு எழுதலாம். the whole power a plus b இன்ட்டு இப்போ இதே போல இங்க ரெண்டு பேஸும் ஈக்குவல் இல்லையா, m b minus c ன்னு போடுங்க, b minus c the whole power b plus c இன்ட்டு m c minus a the whole power c plus a into 1 by m. a power m the whole power n is equal to a power m n ன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அதே போல தான் இங்க m பவர் இந்த a minus b a plus b மல்டிப்ளை பண்ணீங்கன்னா a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு அகைன் m பவர் b minus c into b plus c b squared minus c squared into m power c minus a into c plus a c squared minus a squared into 1 by m. ஸோ பேஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கு இல்லையா, பேஸ் எல்லாம் ஈக்குவலா இருந்தா அதோட பவரை ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ண சொல்ல a ஸ்கொயர்டுக்கு a ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடும், c ஸ்கொயர்டுக்கு c ஸ்கொயர்டு கேன்சல், b ஸ்கொயர்டுக்கு b ஸ்கொயர்டு கேன்சல். இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா m பவர் 0ன்னு கிடைக்கும் இன்ட்டு 1 by m. So is equal to m power 0 answer 1 into 1 by m பார்த்தீங்கன்னா so final நமக்கு 1 by m தான் answer. Option A. Thanks for watching.